Hello guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா VPN அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். VPN அப்படினா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா virtual private network. இப்போ இந்த VPN யூஸ் பண்றதுனால என்னென்ன யூஸ், எதுக்கு அதுக்கு யூஸ் பண்றாங்க, இது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா VPN அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி சேஃப் அண்ட் செக்யூர்ட். பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா நீங்க நார்மலாக ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல உங்களுடைய டேட்டாஸை ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில டேட்டாஸ் நீங்க ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து அது வந்து ஒரு பிரைவேட்டா தேவைப்படுது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்துல நீங்க இந்த VPN யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த VPNல பார்த்தீங்கன்னா நிறைய VPNs இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த VPN பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நார்மலா ப்ரௌஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சம்திங் ஏதோ சர்ச் இன்ஜின்ல வந்து ஒரு சர்ச் இன்ஜின்ல போய் சம்திங் ஏதோ சர்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நீங்க சர்ச் பண்றதுக்கான அந்த ஒரு வெப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கு ரெண்டு பேருக்குமே நடுவில் ஒருத்தவங்க இருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ISP அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன சர்ச் பண்றீங்கல இருந்து எல்லா டேட்டாஸுமே கலெக்ட் பண்ணி அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ISP அப்படின்னா யாரும் இல்லை, நிறைய நீங்க வந்து இன்டர்நெட் வாங்கிருப்பீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், இந்த மாதிரியான இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ISPs அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்போ கேட்டாலுமே அவங்களோட டேட்டாஸை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றனால VPN அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி VPN யூஸ் பண்ண சொல்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி டைம்ல நீங்கள் சம்திங் எது யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து VPN யூஸ் பண்ணி நான் வந்து செக்யூர்டாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் VPN கனெக்ட் பண்ணுறீங்க. VPNல கனெக்ட் பண்ண சொன்னா என்ன பண்ணணும்னா சம்திங் வேறு ஏதோ ஒரு நாட்டில் நீங்கள் போயிட்டு கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமெரிக்காவில் போயிட்டு ஒருத்தரோட ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட IP அட்ரஸை மாஸ்க் பண்ணிடும். மாஸ்க் பண்ணிடும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் IP அட்ரஸை ஹைட் பண்ணிட்டு சம்திங் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸில் காட்டும். நிறைய IP அட்ரஸ் லைட்டாக மாறும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா VPN டர்னுக்குள்ள ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் ட்ராவல் ஆகும். எது வரையும் கேட்டிங்கன்னா VPN சர்வர் ரீச் பண்ணுற வரையும். அப்புறம் VPN சர்வர் ரீச் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் கேட்டிருக்கீங்க அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட சர்வர் மூலியமாக தான் போயிட்டு இன்னொரு சர்வரோட உங்களை கனெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா VPN நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த VPN யூஸ் பண்ண சொல்ல உங்கள் IP அட்ரஸ் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணலாம். உங்கள் ரீஜனில் சம்திங் ஏதோ ஒரு வீடியோ பேன் அதாவது சம்திங் ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிருந்தாலுமே நீங்கள் VPN யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் பேன் ஆகிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு PUBG பேன் ஆச்சு. அந்த டைமில் நிறைய பேர் VPN யூஸ் பண்ணி PUBG ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. TikTok பேன் ஆச்சு. அந்த டைம்லையும் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் இப்போ CapCut கூட வச்சுக்கோங்களேன், எடிட்டிங்காக நிறைய பேர் CapCut யூஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போ அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்ல VPN கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த VPN கனெக்ட் பண்ண சொல்ல சம்திங் வேற ஏதோ நாட்டோட கனெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்க இருக்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும், என்கிரிப்டடா இருக்கும். இந்த மாதிரி என்கிரிப்டடா இருக்க சொல்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் தேவையில்ல. உங்க டேட்டாஸை யாரும் படிக்க போதில்லை, ரீட் பண்ண போதில்லை, ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ண முடியாது VPN கனெக்ட் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பப்ளிக் வைஃபை ஒரு ட்ராப் மாதிரி தான். அந்த ட்ராப்பை வச்சுட்டு நீங்கள் அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிட்டீங்க. அதாவது நீங்கள் அந்த ஒய்ஃபைல போய் சும்மா உங்களுக்கு நெட் இல்லை, போயிட்டு பப்ளிக் ஒய்ஃபை ஒன்று ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஆனால் அதுனா ஒரு சம்திங் ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் ஒய்ஃபை டைம் யூஸ் பண்ணுற டைமில் பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் VPN கனெக்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இன்டர்நெட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணிட்டோம். உங்களோட டேட்டாஸ் எதுவுமே ரீட் பண்ணப்படாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா VPN. இந்த VPN பற்றி உங்களுக்கு இப்போ தான் தெரியுது, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.